Hi guys, welcome back. A very important question. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. டைமிங்கும் கொஞ்சம் ஜாஸ்தி போக வாய்ப்பு இருக்கு. இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஜஸ்ட் தியரி மாதிரி ஒரு ஈஸி கொஸ்டின் கிடையாது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட். ஐம் கோனா எக்ஸ்பிளைன் எவ்ரி பிட். Describe the oxidizing action of a potassium dichromate and write the ionic equation for this reaction. ஃபர்ஸ்ட் அயோடினுக்கு, அப்புறம் அயன் 2 சொல்யூஷனுக்கு, அப்புறம் H2S மூணுத்துக்கு ரைட் த அயானிக் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கிளியரா? பொட்டாசியம் டைக்ரோமேட் கேட்டிருக்காங்க. போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். அதாவது பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இது வந்து அதோட பேஸ் ரியாக்ஷன், இது மாறாது. இதுதான் பொட்டாசியம் டைக்ரோமேட்னா அதோட அசிடிக் என்விரான்மெண்ட்ல மீடியத்துல இப்படிதான் இருக்கும். ஓகேவா? அதை தான் நான் அப்படியே இங்க கொண்டு வந்து எழுத போறேன். அது அதோட ப்ராப்பர்ட்டி மாதிரி. பொட்டாசியம் டைக்ரோமேட்னா இப்படிதான் இருக்கும். Cr2O7 minus plus 14H plus 6 electron give இதுதான். கிளியரா? இது வந்து இதுக்கு பேர் என்னன்னா அதோட ரியாக்ஷன், பொட்டாசியம் டைக்ரோமேட்டோட ரியாக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் என்ன கேக்குறாங்க, அயோடின் கூட கேக்குறாங்க. அயோடினுக்கும் நான் இந்த வீடியோ இந்த இதுலயே பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். I2 இதான் மாத்தும், இதான் மாத்தும், இதான் மாத்தும், இதான் மாத்தும்ன்றதெல்லாம் கிளியரா கொடுத்துருக்காங்க. இது கன்ஃபார்மா படிச்சிருக்கணும். இதுவும் தெரியாம இருக்கக்கூடாது. இந்த 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 அதனாலதான் இந்த ஸ்கிரீன்ஷாட் அப்படியே இந்த வீடியோ போட்டிருந்தேன். இதுல இருக்க எல்லா டேட்டாவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் யூசர்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அயோடின் என்ன அவன் மாத்தும், I minus it is going to change to I minus it is going to change to I2. கரெக்டா? அதான் சொல்லியிருக்காங்க. I minus it is going to change to I2. அப்போ இங்க நமக்கு எத்தனை இது தேவை, அதாவது பாத்தீங்கன்னா I2 2 ஆட்டம் இருக்கு இந்த சைடு. அப்ப இந்த சைடு 2 இருக்கணுமா? அப்போ 2I minus gives I2. பேலன்ஸ் பண்ணணும். டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இந்த சைடு 2 எலக்ட்ரான இங்க எக்ஸ்ட்ரா -2 சார்ஜ் இருக்கு. அப்படின்னா இங்க +2 எலக்ட்ரானா வெளியே வருது. கிளியரா? புரியுதா? இது எப்படி எழுதுறேன்னு? ஃபர்ஸ்ட் நமக்கு I மைனஸ்ன்றது தெரியும், I மைனஸ் I2 போதும் தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்றேன், ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணா சார்ஜை பேலன்ஸ் பண்றேன். கிளியரா? அப்போ இந்த ஓவரால் அயானிக் ஈக்குவேஷன் எழுதுறப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்க வந்து 6 எலக்ட்ரான் இருக்கு. கரெக்டா? அப்ப என்ன பண்ணோம், இங்க 6 இருக்கணுமா? ஸோ இந்த மொத்த ஈக்குவேஷனையும் I'm gonna multiply by 3 பண்ணனா 6 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும், 6I minus gives 3I2 plus 6E minus. கிளியரா? இது எப்படி பண்ணேன்னு புரிஞ்சா? ஏன் 3 பண்ணேன்னா எலக்ட்ரான்ஸை பேலன்ஸ் பண்றேன். அப்பதானே லெஃப்ட் சைடு ரைட் சைடு டோட்டலா கேன்சல் பண்ண முடியும். இப்போ நெட் அயானிக் ஈக்குவேஷன், நெட் அயானிக் கொஸ்டின்ல தானே கேட்டிருக்காங்க. ரைட் அயானிக் ஈக்குவேஷன். நெட் அயானிக் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா, இந்த 6 இந்த 6 கேன்சல் பண்ணிடுங்க, மீதி எல்லாத்தையும் சேர்த்து எழுத போறீங்க. என்ன ஆகும், Cr2O7 2 minus plus 14H plus 6I minus give 2Cr3 plus 3I2 plus 7H2O. ஆட்டம்ஸ் எல்லாம் சேம் நம்பர் இருக்கான்னு பாத்துக்கோங்க. Cr இங்க இருக்கு, 2 இருக்கு. ஹைட்ரஜன் 14 இருக்கு, இங்க 14 இருக்கு. ஆக்சிஜன் இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு. அயோடின் இங்க 6 இருக்கு, இங்க 6 இருக்கு. அது மட்டும் பத்தாது, சார்ஜும் செக் பண்ணோம். சார்ஜ் பாத்தீங்கன்னா இங்க -2, ஒரே ஒரு -2, இங்க +14, இங்க இங்க ரைட் சைடு -2 plus 14 டைம்ஸ் பாசிட்டிவ்ன்றதுனால +14 -6 இருக்கு, which means we'll be getting 14 minus 8 which is 6 இருக்கு. ரைட் சைடு பாருங்க 6 இருக்கு. கிளியரா? இங்க பாருங்க 6 இருக்கா? புரிஞ்சா? சார்ஜும் பேலன்ஸ் ஆயிருக்கு. புரிஞ்சா? இது வெரிஃபிகேஷன் பர்பஸ். இதே லாஜிக் தான் அடுத்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்தது ஐம் கோனா கீப் இட் ஸ்லைட்லி சிம்பிள். ரெண்டாவது இதுக்கு நான் எழுத போறேன். அதே தான், ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம் தான். ரெண்டாவது எழுதுனால அது பேர் அயோடினோட ஹாஃப் ஈக்குவேஷன். அயோடின்ஸ் ஹாஃப் ஈக்குவேஷன் அப்படி வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி செகண்டுக்கு என்னது, செகண்டுக்கு வந்து அயன் 2 சொல்யூஷனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது அதே தான், அதுல எந்த சேஞ்சும் இல்லை. அடுத்து அயன் 2க்கு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், Fe2 பிளஸ் வந்து Fe3 பிளஸ் மாறுறப்போ இட் வில் ரிலீஸ் 1 எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரான் கொடுக்கும். Fe2 பிளஸ் Fe3 எப்படி சார் தெரியும்னா, இங்க கொடுத்து படிச்சிருக்கோம். Fe2 பிளஸ் Fe3 பிளஸ் மாறுறது தெரியும், ஒரு எலக்ட்ரான். ஆனால் நமக்கு என்ன வேணும், 6 எலக்ட்ரான் வரணும். அப்ப என்ன மல்டிப்ளை பண்ணுவோம், 6 மல்டிப்ளை பண்ணிருக்கேன். ஏன் பண்ணிருக்கேன் மேலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், அதனால 6 போட்டேன் டேரக்டா. இப்போ இதையும் கேன்சல் பண்ணீங்கன்னா நெட் ஈக்குவேஷன் கிடைச்சிருமா? அதுதான் Cr2O7 2 minus
plus 14H plus 6Fe2 plus gives 2Cr3 plus 7 water plus 6Fe3 plus. சார்ஜ் செக் பண்ணி பாருங்க ஈக்குவலா இருக்கும். இல்லாட்டி ஏதாவது கமெண்ட்ல சொல்லுங்க. we will see. மூணாவது பேர்வா. ஓகே, இந்த நெட் அயனிக் ஈக்குவேஷன் எழுதினா போதும். இதை போட்டு பாக்ஸ் போட்டுக்கோங்க, இல்லாட்டி ஒரு இது போட்டுக்கோங்க. மேபி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது போட்டீங்கன்னா இட் வில் பி ஈஸியர். மூணாவது H2Sக்கு அதே ஸ்டார்டிங் பாயிண்ட் சேம் தான், அதே தான். அதே தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இது நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ அதோட யூஸ் எவ்வளோன்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இது சேம். H2S என்னவா மாறுன்னு சொல்லியிருக்காங்க? H2S to S. கரெக்டா? H2S to S. அப்போ அதை எழுதுறப்போ you have to write H2S gives S plus 2H plus 2 electrons இருக்கும். அப்போ நமக்கு 2 எலக்ட்ரான் பத்தாது. அப்போ என்ன பண்ணோம்? 6 தேவை. அப்போ you have to atoms first பேலன்ஸ் ஆகிக்கணும் பார்க்கணும். பேலன்ஸ் ஆகிடுச்சா you have to multiply by 3. அப்போ என்ன ஆகும்? you will be getting 3H2S giving 3 sulfur plus 6H plus 6 electron. இதுவும் cancel. So net ionic equation would be Cr2O7 2 minus plus 14H plus 3H2S gives ஆனா இதுல H plus பாருங்க, இங்க 14H plus, இங்கேயும் கொஞ்சம் H plus இருக்கு. அப்போ அந்த 14ல இருந்து அது கொஞ்சம் குறையுமா? 14ல இருந்து இங்க 6 குறைஞ்சிச்சுன்னா மீதி என்ன இருக்கு? 8 இருக்குமா? 8H plus இது gives 2Cr3 plus 3S plus 7 water. கிளியரா? புரிஞ்சா கைஸ்? வெரி சிம்பிள். ஸோ அந்த லாஜிக் தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு அதோட ஹாஃப் ஈக்குவேஷன் எழுத தெரியும்னா அதை வச்சு கேன்சல் பண்ணி பேலன்ஸ் சார்ஜ் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சார்ஜும் ஃபைனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் வில் பி கரெக்ட், ஈக்குவலாக இருக்கும் லெஃப்ட் சைட் ரைட் சைட். ஓகே ஓகே கைஸ், இந்த வீடியோ பெருசாக போயிடுச்சு. வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.